முதல்வர் படைப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கப்படும். இந்த முதல்வர் படைப்பகங்களை பற்றி நம்ம போற இடத்துல எல்லாம் பேசணும். ஏன்னா நாங்க இங்க சென்னையில நேரா பாக்குறோம், அசோக் நகர் இந்த பகுதிகளில் எல்லாம் நாங்க கிட்டவே பாக்குறோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அவருடைய தொகுதியில் கொளத்தூரில் தான் முதல்வர் படைப்பகத்தை முதலில் தொடங்கினார். அந்த முதல்வர் படைப்பகத்தை வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்க. ஏசி, குளிரூட்டப்பட்ட அறைகள், வைஃபை கனெக்ஷன், நீங்க அங்க உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் படிச்சுக்கலாம். வெறும் 5 ரூபாய் கட்டணும். வீடு இல்ல, சின்ன வீடா இருக்கு, சத்தமா இருக்கு, எங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்கான சூழல் இல்ல, வீட்டுல உட்காந்தா டிவி பார்ப்பேன், டிஸ்ட்ராக்ட் ஆகும், அப்பா அம்மா சண்டை, பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியே வா, நல்ல ஒரு மனநிலையோடு நீங்கள் படிப்பதற்கான இடத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது முதல்வர் படைப்பகம். அந்த முதல்வர் படைப்பகத்தில் படித்து அரசு வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்படி போனவர்களும் இருக்கிறார்கள். இந்த முதல்வர் படைப்பகங்கள் என்ன பெரிய விளைவை ஏற்படுத்த போகுது அப்படின்றத அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் கண்கூடாக பார்ப்போம். ஏன்னா அண்ணா பெயரில் முதல்வர் கலைஞர் தொடங்கிய அண்ணா நூலகம் நாள்தோறும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கு. அதிமுக ஆட்சியில் பாதி நேரம் மூடி வைக்கப்பட்டிருந்த நூலகம், யாராவது நூலகத்தில் நிகழ்ச்சி நடத்தாம இருப்பாங்களா? இன்றைக்கு அந்த இடம் பார்வையாளர்களை கவர்ந்து எப்போது போனாலும் பிஸியா இருக்கக்கூடிய இடமாக நூலகங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன் திரும்ப திரும்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், இந்த முதல்வர் மீண்டும் முதல்வர்னு சொல்றோம்னா, எந்த இயக்கத்திற்கு கல்வியின் மீதும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின் மீதும் சமூக நீதியின் மீது அக்கறை இருந்ததோ அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய வாரிசாக ஒருவர் வருகிற போது அவர்னாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்.